ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முறுமுறு சமோசா செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. சமோசா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 3 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதும் 1 டீஸ்பூன் நெய்யை தடவி இதை அப்படியே ஊறட்டும். அடுத்து ஸ்டஃபிங் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாவை சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பிசைஞ்ச மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கலாம். இப்போ நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண பீஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை மாவில் டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கங்க, அப்போ தான் நம்ம சமோசா நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் சப்பாத்தி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு நம்ம ரெடி பண்ண ஷீட்டை ஒவ்வொன்றா சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆனதும் இப்போ ஒரு நைஃபை வச்சு ஸ்கொயர் ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணதும்
இப்போ 2 பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு ஷீட்டை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். முக்கோண ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ஃபோல்ட் பண்ண ஷீட்டில் வச்சு இப்போ மைதா மாவை கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்கிறேங்க. ஓரங்களை இந்த மாதிரி தடவி இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சமோசாலாம் ரெடி ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓரங்களை கட் பண்ண இந்த மாவு வேஸ்ட் பண்ணாமல் இது ஃப்ரை பண்ணி இதை அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சமோசா பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண சமோசாவை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க சமோசா நல்லா உப்பி நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ நம்ம சமோசா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான வெங்காய சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பசங்களுக்கு பஜ்ஜி போண்டான்னு செய்யாம இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு ரொம்பவும் டேஸ்ட்டாக செய்யலாங்க. 1 கப் மாவில் எவ்வளோ சமோசா வந்துடுச்சு பாருங்க. இது சரியா 150 கிராம் மைதா தாங்க இருக்கும். நம்ம வீட்லயே கம்மி செலவில் எவ்வளோ சமோசா செஞ்சிருக்கோம் பாருங்க. இந்த சமோசா ரெசிபியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.